إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழியில் நடந்த உன்னத தோழர்கள் தோழியர்கள் மீதும், இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த அனைத்து மூமினான அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தில் மூன்றாவது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினை நாம் அடைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொன்றிலேயும் மார்க்கத்தில் இல்லாத, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத பல புதுமையான காரியங்கள், மார்க்கத்தின் பெயரில் உருவாக்கப்பட்ட பித்அத்தான விஷயங்கள் இஸ்லாமிய மக்களிடையே நடைமுறையில் இருந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இப்போது நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஸ்லிம் சமூக மக்களிடையே பரவி கிடக்கின்ற ஒரு பாவமான செயல், பித்அத்தான காரியம் என்ன என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலே மௌலீதுகள் படிக்கின்ற ஒரு பழக்கமும், மீலாதுன் நபி, நபியின் பிறந்த நாள் என்று கொண்டாடுகின்ற வழக்கமும் முஸ்லிம்களிடத்திலே இருக்கின்றது. இது பல ஆண்டுகளாக இதற்கு எதிரான கடும் பிரச்சாரங்களையும் இதற்காக தனி விவாத களங்களையும் நாம் கண்டிருந்தாலும் கூட, முஸ்லிம் சமூக மக்களிடையே இந்த மாற்றம் என்பது ஒரு குறைந்த சதவீத மக்களிடம் மட்டும்தான் இந்த மாற்றம் உருவாகி இருக்கிறது. என்ன மாற்றம்? இந்த செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லித்தரவே இல்லை என்பதை புரிந்து விளங்கிய மக்கள் ஒரு குறைவான சதவிகிதத்தில் தான் இருக்கிறார்கள். பெரும் சதவிகிதத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்து பார்த்தால், இன்றளவிலும் நபிகளாரை நேசிக்கிறோம், நபிகளாரை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களின் புகழை நாங்கள் உலகறிய செய்கிறோம் என்கிற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் பாருங்கள். ரபியுல் அவ்வல் பிறை 1 ஆரம்பித்து விட்டால் பள்ளிவாசல்களிலே சுபஹான மௌலிது என்கின்ற ஒரு புத்தகத்தை படிப்பார்கள். ஒவ்வொரு மகரிபுடைய தொழுகைக்கு பிறகும் பள்ளிவாசலில் அமர்ந்து இந்த சுபஹான மௌலிதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். பிறை 12வது நாள் அன்று மீலாதுன் நபி என்று கொண்டாடுவார்கள். அது ஊர்வலமாக நடக்கும். சில ஊர்களில் அரசியல்வாதிகளை, பிரபலமானவர்களை அழைத்து மார்க்கத்திலே இல்லாதவற்றை இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதை போல அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னார் என்று கதைகளை பேசக்கூடிய சில சபைகளையும் நடத்துவார்கள். இதை இந்த இஸ்லாமிய சமூக மக்களிடையே இது தவறு, மார்க்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற போது ஒரு வெறுப்பு ஒன்று உருவாகிறது.
அந்த வெறுப்புகளை களைந்து உண்மையான மார்க்கத்தை அவர்களுக்கு மத்தியிலே நாம் தெளிவுபடுத்த வேண்டுமானால் முதலிலே நாம் விளங்கிக் கொள்வது அவசியம். அந்த மக்களுக்கு விளங்க வைக்கிறது இரண்டாவது. முதலிலே இது மார்க்கத்தில் தவறுதான் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை நம்மை நாமே தெளிவுபடுத்திக் கொள்வது மிக அவசியமான ஒன்று. ஒரு தெளிவான ஒரு புரிதலில் நாம் இருந்து அந்த மக்களுக்கும் இந்த புரிதலை நாம் கொடுப்போமே ஆனால் இந்த பிதஅத்துகளில் இருந்து அந்த மக்களை காக்க முடியும். முதலில் இதை ஏன் தவறு என்று சொல்லுகிறோம், என்னென்ன அடிப்படையில் இது தவறாக இருக்கிறது? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒன்றை சரி என்று சொன்னாலும் அதற்கு காரணம் உண்டு, தவறு என்று சொன்னாலும் அதற்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவும் சரி தவறு முடிவு செய்ய முடியாது. உதாரணத்திற்கு, பன்றி இறைச்சியை சாப்பிடாதீர்கள், செத்த பிராணிகளை அடிபட்டு அல்ல தாமாக செத்த பிராணிகளை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய தடை காரணம் இல்லாம அல்லாஹ் தடுக்கல. அதற்கு பல அறிவியல் பூர்வமாக ஆரோக்கியபூர்வமான பல காரணங்கள் அதில் உண்டு. இஸ்லாம் எதை தடுத்தாலும் காரணம் இருக்கிறது, எதை அனுமதித்தாலும் அதிலும் பல காரணங்கள் உண்டு. இப்போ பிதாத்து, இந்த மௌலிது ஓதுவது கூடாது, நபிகளாருக்கு பிறந்த நாள் கூடாது என்று பொதுவான நம்முடைய சொந்தமான கருத்தை நாம் சொன்னால் மறுக்கத்தான் செய்வாங்க. பிறர் மறுக்கிறது இல்ல, நாமளே மறுக்கத்தான் செய்வோம். உன்னுடைய சொந்த கருத்தை நான் ஏற்கனவே அவசியம் இல்லைன்னு மறுத்துருவோம். அப்ப இதை பொதுவாக நாம் சொல்லாமல் இஸ்லாத்தின் பல ஆதாரங்களை முன்வைத்து, குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக முன்வைத்து எந்தெந்த அடிப்படையில் இது தவறு என்பதை புரிந்து விளக்கம் கொடுத்தால் அந்த மக்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள். என்னென்ன அடிப்படையில் தவறு என்பதை ஒவ்வொன்றாக பாருங்கள். முதல்ல சுபஹான மௌலித் என்று ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க. ஒரு புத்தகத்தினுடைய பெயர் மௌலிதுன்னு ஓதுறாங்க இல்லையா, அந்த புத்தகத்தினுடைய பெயரை நீங்கள் பார்த்தால் சுபஹான மௌலிது என்று இருக்கும். சுபஹான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அல்லாஹ்வை சுபஹான் அல்லாஹ்னு சொல்றோம். சுபஹான் அல்லாஹ்னா சுபஹான் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? தூய்மைன்னு அர்த்தம். தூய்மைனா அழுக்கிலிருந்து தூய்மையா? அழுக்கா இருக்கிறோம், குளிச்சு சுத்தமாயிட்டோம், அது பேர் தூய்மைதான். அழுக்கான உடை ஆடை துவைத்து சுத்தப்படுத்திட்டோம், அது தூய்மைதான். அல்லாஹ் தூய்மையானவன் என்றால் என்ன பொருள்? அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டவனா என்றால் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன் பொருள். பாவம்ங்கிறது அசுத்தம். பாவம் என்பது அது ஒரு அசுத்தம், அது ஒரு தீங்கு. அந்த பாவம் கலக்காதவன், பாவத்திற்கு அப்பாற்பட்டவன், பாவங்களே நிகழாத பரிசுத்தமானவன், அதான் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானவன் அர்த்தம். இந்த புத்தகத்துக்கு பேர் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா சுபஹான மௌலிது, சுபஹான் பரிசுத்தமானது அப்படின்னு ஆரம்பம். மௌலிதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பொருள்? பிறப்புன்னு அர்த்தம். பிறப்புன்னு சொல்லலாம், இடம்னு சொல்லலாம், பிறப்புன்னு சொல்லுவாங்க. தூய்மையான பிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மையான பிறந்தவர்கள், பாவம் கலக்காதவர்கள் என்கின்ற ஒரு அபத்தமான தலைப்பை தான் அந்த புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இது புத்தகத்தினுடைய தலைப்பு. புத்தகத்துக்கு உள்ள வாங்க, அந்த புத்தகத்துக்கு உள்ள நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயம் அவங்க பிரிச்சிருக்கும். குர்ஆன்ல அத்தியாயம் அத்தியாயமா பிரிச்சிருக்கல, ஒரு ஒரு சூறாவா. இது மாதிரி என்ன செய்வாங்கன்னா அந்த புத்தகத்திலேயும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 10 அத்தியாயங்கள் வரைக்கும் பாட்டு பாட்டாக பிரிச்சிருக்கும். அதுல ஒரு பகுதி பிரபலமான ஒரு பைத்துன்னு சொல்லுவாங்க. நாமளும் அதிகமான இடங்கள் அதை கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வார்கள், சலாம் சொல்வார்கள். யா நபி சலாமுன் அலைக்கும், நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். யா ரசூல் சலாமுன் அலைக்கும், ரசூலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்.
யா ஹபீப் ஸலாமு அலைக்கும், ஹபீபே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் இப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வார்த்தையில என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு மனிதருக்கு சலாம் சொல்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. நபிகளார் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார். ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தில் உயர்ந்த ஒரு உன்னதமான காரியம், ஒரு சிறந்த காரியம் எது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பசித்தவருக்கு உணவளியுங்கள். பசி என்று வந்தால் எந்தவித ஏற்றத்தாலும் பார்க்காமல், ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் பசி என்று ஒருவன் கையேந்தினால் உணவளியுங்கள். இஸ்லாத்தில் உயர்ந்த காரியம். அடுத்து இஸ்லாத்தில் உயர்ந்த காரியம் எது என்று கேட்கும் போது நபிகளார் சொன்னார்கள், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் தெரிஞ்சவருக்கு தான் சொல்லணும்னு இல்லை, தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வது இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த காரியம்னு சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க, ஒரு மனிதர் சாலையில் நிற்கிறார். சாலையில் நீங்கள் நிற்பதாக இருந்தால் ஹக்கத் தரீக், அந்த பாதைக்கு செலுத்த வேண்டிய சில கடமைகள் இருக்கிற அந்த கடமைகளை செலுத்துங்கள். சாலையில நீங்க நின்று பேசுறதா இருந்தா ஏனோதான நிக்க கூடாது. அந்த பாதைக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகளை பேணிதான் நிக்கணும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன பாதைக்கு செலுத்த வேண்டிய கடமை? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கடமைகளை சொன்னாங்க. அதில் ஒன்றை சொன்னார்கள், ரத்து சலாம், உங்களை கடந்து செல்லுகிற எல்லோருக்கும் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். சலாத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபிகளார் சொன்னார்கள் சலாத்தை பற்றி, உங்கள் ஒருவருக்கிடையே ஒரு இணக்கம் ஒரு பாசம் உண்டாக வேண்டுமா, நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கிடையே நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அது உங்கள் நெருக்கத்தை உங்கள் அன்பை வலுப்படுத்தும், இன்னும் அதிகமாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தினுடைய முக்கியத்துவத்தை நிறைய சொன்னாங்க. நபிகள் நாயகத்தின் மீதும் சலாம் சொல்லலாம், ஸலவாத்து ஓதலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்தார்கள். என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு நபிகள் நாயகத்திற்குரிய பெயர் முஹம்மத், நபிகள் நாயகத்தின் பெயர் சொல்லப்பட்டால் அந்த பெயர் உங்கள் காதுகளிலே விழுந்தால் நபிகளாரின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, என் பெயர் சொல்லப்பட்டு முஹம்மது என்று காதிலே விழுந்து எவன் ஒருவன் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன் அப்படின்னாங்க. காசை இறுக்கி பிடிச்சுக்கிறான்ல, எதுக்குமே செலவு செய்யாம, அவனும் கஞ்சன் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் காதிலே விழுந்து யார் ஒருவர் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் என்று நபிகளார் சொன்னார்கள். நபிகள் நாயகத்தின் மீது சலாம் சொல்லலாம், ஸலவாத்து சொல்லலாம், தவறில்லை. ஆனால் இங்கே செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? கேலி கிண்டல் வகையில் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபி, ஸலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம். நபி என்றால் யார், ரசூல் என்றால் யார்? ஒரு மனிதருக்கு இரண்டு பெயரை சொல்லி சலாம் சொல்லுவோமா? ஒரு மனிதர் பல பொறுப்புகள் இருப்பார். எனக்கு அண்ணனாக இருப்பார், இன்னொருவருக்கு தந்தையாக இருப்பார். ஒருவருக்கு தந்தை என்கிற ஸ்தானத்தில் இருப்பவர் எனக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ ஏதோ ஒரு உறவு முறையில் இருக்கலாம். அவர் பல உறவு முறையில் இருக்கிறார் என்பதற்காக அண்ணனே ஸலாம் அலைக்கும், தம்பியே ஸலாம் அலைக்கும், மாமாவே ஸலாம் அலைக்கும்னு உறவு முறைகளின் பெயரை சொல்லி சொல்லி ஒரு மனிதருக்கு பல முறை சலாம் சொன்னால் இது கேலியா அல்ல சலாமா? கேலிதான். நபி என்றால் யார், ரசூல் என்றால் யார்? நபி என்றாலும் ரசூல் என்றாலும் ஒருவரைத்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு வகையில கூப்பிடுறான். யார யார கூப்பிடுறா? நபின்னு ஒரு ஆளையும் ரசூல் ஒரு ஆளையுமா கூப்பிடுறா? குர்ஆன்ல நீங்க பாருங்க, நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ரசூலை தவிர வேறு இல்லை.
நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், முஹம்மதை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வின் ரசூல் தூதர் என்று சொல்லுகிறான். இன்னொரு வசனத்துல பாருங்க, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்ட மக்கள், அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாரிடத்தில் தெரியுமா? இந்த நபி இடத்திலே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரசூல் என்கின்றான், இன்னொரு வசனத்தில் நபி என்று சொல்லுகிறான். நபி என்றும் ரசூல் என்றும் அல்லாஹ் சொல்லுது ஒரு நபரைத்தான். சலாமும் சலவாத்தும் ஒரு தூதருக்கு தான் சொல்ல வேண்டும். யா நபி என்று சொல்கிறீர்கள், யா ரசூல் என்று சொல்லுகிறீர்கள், யா ஹபீப் என்று சொல்லுகிறீர்கள், மரியாதைக்குரியவர் என்கிறீர்கள். ஒரு மனிதருக்கு பல பெயர்களை பயன்படுத்தி பயன்படுத்தி சலாம் சொன்னால் அது கேலியும் கிண்டலுமாக விளையாட்டுமாக தெரியலையா? சிந்திச்சு பார்க்கணும். இதில் ஒரு தவறு இருக்கிறது. அடுத்து இன்னொரு தவறு என்ன என்று பார்த்தா, வருஷம் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, யா நபி சலாம், யா ரசூல் சலாம், சலாம் சொல்றாங்கல்ல, சொல்லிட்டு அதில் ஒரு வரி வருகிறது, அந்த கஃபாருல் கத்தாயா, எங்கள் பாவங்களை மன்னிப்பவரே நீங்கள் தான். கஃபார் கஃபீர்ங்கறோம்ல, கஃபர அப்படின்னா மன்னிப்புன்னு அர்த்தம், பாவங்களை மன்னிக்கிறது. நாமளும் மன்னிப்போம், நீங்க மன்னிக்கிறீங்க, நானும் மன்னிக்கிறேன், நம்ம உலகத்தில் இருக்க எல்லாரும் மன்னிக்கிறோம். எதை மன்னிப்போம்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மன சங்கடங்கள், தீங்குகள், இடையூறுகள் இருக்குல்ல, இதை மன்னிப்போம். இப்ப நான் தொழுவாம இருந்துட்டேன், நோன்பு வைக்காம இருந்துட்டேன், அல்லாஹ்வை வணங்காம இருந்துட்டேன், அல்லாஹ் சொன்ன கடமைகளை நான் செய்ய தவறிட்டால் அதை நீங்கள் மன்னிக்க முடியுமா? உங்களை அடிச்சிருந்தா, திட்டிருந்தா, உங்களுக்கு சங்கடம் தரும் வகையில் நடந்திருந்தால் அதை நீங்க மன்னிக்கலாம், நானும் மன்னிக்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மன்னிக்கலாம். நான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறினால் நீங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த மனிதராலும் மன்னிக்க முடியாது, அல்லாஹ் தான் அதை மன்னிப்பான். நாம மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் மன்னிக்க முடியாது. குர்ஆன்ல இந்த செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், உங்கள் பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், உங்கள் பாவங்களை அல்லாஹ்வை அன்றி மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் தான் மன்னிக்க முடியும்னு குர்ஆன் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளை நீங்க பாருங்க. உங்கள் தவறுகளை நான் மன்னிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள் என்று சொன்னார்களா? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு வராம இருந்துட்டாங்க. யுத்தம், போர் என்பது கடமை, கடமையாக்கப்பட்ட அந்த யுத்தத்திற்கு வராம இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நீ செஞ்ச தப்பை எல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், கஅப் இப்னு மாலிக் அவங்க தானே, நான் மன்னிச்சிடுறேன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள் என்று நபிகளாரை, அந்த நபித்தோழரை சொன்னார்களா? ரசூலுல்லாஹ்க்கு மன்னிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவே இல்லை. ஏனென்றால் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா அலைய, ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர், நீங்களும் நானும் எந்த தப்பை மன்னிப்போமோ அந்த தவறைத்தான் நபிகளார் மன்னிக்க முடியுமே தவிர, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவன் செய்ய தவறினால் அல்லாஹ் எதை மன்னிப்பானோ அதை மன்னிக்கின்ற அதிகாரம் ரசூலுல்லாஹ்க்கு இல்லை. ஏனென்றால் இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே நபிகளாரை சொல்லுமாறு ஒரு வசனத்தை சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்க்கு மன்னிக்கிற அதிகாரம் இல்ல, நபிகளாரும் பாவங்களை மன்னிக்கல,
அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிற செய்திகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கின்ற போது நீங்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த கஃபாருல் ஹத்தாயா, எங்கள் பாவங்களை மன்னிப்பவரே என்று சொல்றீங்க. ஒரு சந்தேகம் வரலாம், இதை மறுப்பவர்கள் இந்த வார்த்தையில் மறுக்கிறாங்க. மௌலீதை ஓதக்கூடியவர்கள் நபிகளாரின் மீது மீலாது கொண்டாடலாம், மௌலீது ஓதலாம் என்ற கொள்கையில் உள்ள மக்கள் ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று நாம சொல்லும் போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த கஃபாருல் ஹத்தாயா என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலக மக்கள் அனைவரும் எந்த தவறை மன்னிக்கின்றோமோ அதே தவறை தான் ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்க நாங்க பாடுறோம். அல்லாஹ் மன்னிப்பதை போன்று ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. இந்த வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க சொல்றது நியாயம் ஏத்துக்கலாம். இந்த வார்த்தைக்கு அடுத்து என்ன தெரியுமா இருக்குது? அந்த கஃபாருல் ஹத்தாயா, எங்கள் பாவங்களை மன்னிப்பவரேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியிலே பாடுகிறார்கள், வத்துனூபில் மூபிகாத், மூழ்கடிக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை செஞ்சாலும் மன்னிப்பார்கள். மூழ்கடிக்கின்ற பாவங்கள் என்றால் நபிகளார் சொன்னார்கள், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், மூழ்கடிக்கப்படுகின்ற 7 பெரும் பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். பெரும் பாவங்கள் 7 இருக்குது, அது உங்களை நரகத்திலே மூழ்க செய்துவிடும், அதிலிருந்து விலகிருங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். என்ன 7 பெரும் பாவம்? அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது மன்னிக்கவே முடியாத பெரும்பாவம். சிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று நம்புவது, அது மிகப்பெரிய பாவம். வட்டி வாங்குவது மிகப்பெரிய பாவம். உபச்சாரம் புரிவது மிகப்பெரிய பாவம். மது அருந்துவது மிகப்பெரிய பாவம். 7 பெரும் பாவங்களை நபிகளார் சொன்னார்களே, அந்த 7 பெரும் பாவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன? இஜ்தனிபு சபஅல் மூபிகாத். அதே மூபிகாத் என்கிற வார்த்தை எங்க இடம்பெறுகிறது? அந்த கஃபாருல் ஹத்தாயா வத்துனூபில் மூபிகாத். நரகத்தில் தள்ளுற பெரும் பாவத்தை செஞ்சிருந்தாலும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. நாம பாவத்தை மன்னிக்கிறோம்ல, இதையும் தாண்டி அல்லாஹ் எந்த தவறுகளை மன்னிக்கின்றானோ அதையெல்லாம் மன்னிக்கிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கு என்று நம்பினால், அப்படி பாடினால், அப்படி படித்தால் அது இறைவனுக்கு இணை கற்பிக்கிற மிகப்பெரிய பாவம். தவறுன்னு நாங்க போற போக்குல சொல்லல, ஓத தெரியாம சொல்லல, எங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால அதை பாவம்னு அதை நாங்க ஃபத்வா கொடுக்கல. அதில் உள்ள ஒரு வார்த்தைகளிலேயும் நிறைந்திருக்கிற அபத்தங்களை, மிக பெரும் பாவங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனதருமை இஸ்லாமிய சமுதாயமே, இதில் உள்ள ஒரு பகுதி பாவங்களை தான் இப்ப சொல்லி இருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து பாருங்க. அந்த பாடல் வரிகளிலே இடம்பெறுகிறது, நபிகளாரை பார்த்து இன்னும் சொல்றாங்க, நோயை போக்குபவரே, கஷ்டத்தை போக்குபவரே, வறுமையை போக்குபவரே, பசியை நீக்குபவரே, அப்படிலாம் பாடுறாங்க. ரசூலுல்லாஹ்விற்கு நோயை போக்கும் அதிகாரம் உண்டா? நபிகளாரே கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்க்கு ஆளாகி இருந்தார்களே, நபிகளாரின் பேர பிள்ளை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களே, எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்களே, நபிகளாருடைய மனைவிமார்கள் இறந்தார்களே. நோயை போக்கும் அதிகாரம் நபிகளாருக்கு இல்லை, நோயை போக்கும் அதிகாரம் அல்லாஹ்விற்கு உண்டுன்னு சொன்னாங்க. ஒரு பிரார்த்தனை ஒன்றை நபிகளார் சொல்லித் தருகிறார்கள். அந்த பிரார்த்தனையின் வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தை நமக்கு சொல்லும், ரசூலுல்லாஹ்விற்கு நோயை நீக்கும் அதிகாரம் இல்லைன்னு. அந்த துஆவுல என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு மனிதருக்கு நோய் ஏற்பட்டால் அவர் ஓதட்டும், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அதுஹிபில் பாஷ ரப்பன் நாசி இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க. மனிதர்களுக்கு நோயை கொடுப்பவனே, நீயே எங்கள் நோயை பரிபூரணப்படுத்துவாயாக. லா ஷிஃபா, உன்னுடைய ஷிஃபாவை தவிர வேற எந்த ஷிஃபாவும், வேற எந்த நிவாரணமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆ சொல்றாங்க. இந்த துஆ நமக்கு என்ன சொல்லுது? ஏன் ரசூல் அப்படி ஓதுனாங்க? நோயை நீக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் இப்படி சொல்லி இருப்பாங்களா?
அல்லாஹ்ட்ட கேளுன்னு சொல்லுவாங்களா? நோயை குணப்படுத்தியிருப்பார்களா? நோயை முழுமையாக நீக்கும் அதிகாரம் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது. வறுமையை முழுமையாக நீக்கும் அதிகாரம் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வறுமையில் இருந்தார்கள், சஹாபாக்கள் வறுமையில் இருந்தார்கள். எந்த அளவிற்கு வறுமை தெரியுமா? ஒரு யுத்தத்திற்கு செல்வதாக இருந்தால் அந்த யுத்தத்திலே சண்டையிடுவதற்கு உடலிலே ஆரோக்கியம் தெம்பு தேவை. அந்த யுத்த காலத்தில் சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாமல் வறுமையில் இருந்தார்கள். நபிகளார் வறுமையை போக்குவார்களா? புகழுகிறோம் என்ற பெயரில், நபிகளாரின் புகழை உலகமெல்லாம் கொண்டு செல்கிறோம் என்கிற பெயரில் வரம்பு மீறி புகழ்வது பாவம் இல்லையா? நபிகளார் எச்சரித்தார்கள். நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் சபிக்கப்பட்டாங்க? ஏனென்றால் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தாங்க. அளவு கடந்துனா எப்படி? இறைவனின் பிள்ளை, அவர் கர்த்தரின் குமாரர், கடவுள், அவரும் கடவுள் அப்படின்ட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை கடவுள் என்று சொல்லவே இல்லை. தானும் இறைவனின் தூதர் என்று தான் சொன்னார். தான் ஒரு அடியான் என்று தான் சொன்னார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி இறைவனுக்கு சமமாக வைத்து புகழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் காஃபிர் என்கிறான், வரம்பு மீறியவர் என்கிறான். அதே பாவத்தை, அதே தவறை இன்றைக்கு நபிகளாரின் பெயரிலே முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விலக வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும். இன்னும் அதில் நிறைந்திருக்கிற தவறுகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. நேரம் குறைவின் காரணமாக ஒரு சில செய்திகளை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதில் பல தவறுகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக, இஸ்லாத்திற்கு முரணாக, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற மாபாதக செயல்கள் அதில் நிறைந்திருக்கிறது. அதிலிருந்து இஸ்லாமிய சமூகம் விலகிக் கொள்ள வேண்டும். பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலிருந்து விலக வேண்டும். இது போன்ற பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வோமேயானால் அது நிரந்தரமான நரகத்தை நமக்கு பெற்று தந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய பெரும் பாவத்திலிருந்து அனைத்து மக்களையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா வசூல் நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையகத்திற்கு வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பில் மனிதநேய பணிகள், மார்க்க பணிகள், சமுதாய பணிகள், கல்வி பணிகள், வாழ்வாதார உதவிகள், சமுதாய போராட்டங்கள் என்று பல்வேறு விதமான பணிகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடப்பதற்கு அத்தியாவசிய அடிப்படைய தேவையாக இருப்பது பொருளாதாரம் ஒன்றுதான். இந்த பொருளாதாரத்தை ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் கிளைகளிலேயும் வசூல் செய்யப்படுகின்ற இந்த பொருளாதாரத்தை கொண்டுத்தான் தலைமையகத்தின் சார்பில் நடக்கின்ற எல்லா பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்குன்னு தனி நிறுவனங்கள் எல்லாம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து சில வரவுகள் எல்லாம் இல்லை. சாமானிய வெளிநாட்டிற்கு சென்று உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உழைப்பிலிருந்து சதக்காவாக, நன்கொடையாக, கல்வி பணிக்காக, மார்க்க பணிக்காக வழங்கக்கூடிய இந்த தொகைகள் தான். இந்த மாதிரி சிறுக சிறுக இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த பொருளாதாரங்களை கொண்டு தான் தமிழகம் முழுக இது போன்ற பணிகளை வீரியமாக கொண்டு செல்ல முடிகிறது. இந்த நன்மையை கருத்திலே கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு பின்தொடரக்கூடிய ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் அப்படின்னாங்க. இன்னொன்றை நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் மலை அளவிற்கு, பெரும் மலை அளவிற்கு நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகிறான். யாருக்கு? அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரங்களை வாரி வழங்கிய மக்களுக்கு. குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்த்து வளர்த்து அந்த நன்மைகளை நமக்கு மறுமையில் திரும்ப கொடுக்கின்றான் என்று சொன்னாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே இடம்பெறுகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் கொடுக்கின்ற, குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்விற்காக அழகிய கடன் கொடுப்பது யார்?
அல்லாஹுடைய பாதையில கொடுக்கிறோம்ல, அது அழகிய கடன். ஏன் அல்லாஹுக்கு கடன் கொடுக்கணும்னா, நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹிற்கு தேவையற்றது. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளாதாரங்களையும், நன்மையை நாடி கொடுக்கின்ற அந்த பொருளாதாரங்களையும் அல்லாஹ் கடனாகத்தான் பெறுகிறான். கடனா பெற்றான என்ன அர்த்தம்? மறுமையில் அதை பன்மடங்காக திரும்ப தருகின்றான் என்று குர்ஆனிலே இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். பல நன்மைகள் நிறைந்த ஒரு சிறப்பான பணிக்காக இந்த பொருளாதாரம் வசூல் செய்யப்படுகிறது. சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்களுடைய பொருளாதாரங்களை நன்மையை நாடி வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.